ஹலோ கேஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாய் சென்சரோட 84வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் மாயோட அம்மா இறந்து போனதால் மாயாக்கு எல்லாமே பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துடுது. அப்போ வேகமாக அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு கதறி அழுகுறாங்க. மாயாவோட அம்மாவோட ரத்தம் பட்டிருந்ததால் விக்ரம் கையை கழுவ போயிட்டு திரும்பி வரான். விக்ரம் வந்ததால் மாயா போய் மறைஞ்சிக்கிறாங்க மறுபடியும். சரி ஆண்டி, நான் வந்து உங்களை பேக் பண்ணிக்கிறேன், இப்போ போய் என்னோட மாயாவை பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது மாயாவும் அப்படியே கிளம்புறாங்க. விக்ரம் கதவு திறந்துட்டு மாயாவை அப்படி தேடும்போது மாயா பாத்ரூமில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்ததால் அப்படியே கதறி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிரு ராஜு, என்னால் தான் அவங்க எல்லாருக்குமே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போது விக்ரம் மாயாவை தேடிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே வர பார்க்குறான். வேகமாக மாயா கதவு திறந்துட்டு மாயா கோவத்தோட விக்ரம் அடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்போ விக்ரம ஷாக்கிங்கோட மாயாக்கு ஒரு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது எதுக்காக இந்த ரூமில் வச்சுன்னு பூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் விக்ரம் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகுறான். ஆனால் நம்மளுக்கு அது புரியுது, மாயா ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா மாயாவோட மைண்ட் கேமை பற்றி நம்ம எல்லாருக்கும் தான் நல்லாவே தெரியும்ல. விக்ரம் எதுக்காக ஏதோ மிருகத்தை அடைச்சி போட்ட மாதிரி நம்ம அடைச்சி போட்டுட்டு இருக்க, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல, அப்புறம் எதுக்கு என்ன நம்பவே மாட்டேக்க? நானும் உன் மேலே கொஞ்சம் காதலை காட்டுறேன்னு நினைக்கிறேன், நானும் உன்னை காதலிக்கணும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ என்னை இப்படி நம்பாமல் என்னை இப்படி பூட்டி வச்சுட்டு இருந்தேன்னா என்னால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம் சாரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான். இன்னைக்கு நைட்டு நானே மறுபடியும் குக் பண்ணுறேன், நீ நான் என்னோட அம்மா 3 பேருமே நல்லா சேர்ந்து சாப்பிட்லாம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்ரம் அப்படி கொஞ்சம் ஷாக்கிங்காரான். மாயா அது வந்து உன்னோட அம்மா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க, அதனால நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னா இன்னைக்கு ஆப்பிள் பை பண்ணுற, அதை வச்சு நம்ம 2 பேருமே இன்னைக்கு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா அப்படியே விக்ரம ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ மாயாவோட முகம் அப்படி கோவமா மாறுது. அங்கே கட் பண்ணா ருத்ரா கிட்ட தான் காட்டுறாங்க. ருத்ரா மாயாவோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் அந்த பேப்பரையும் சேர்ந்து பார்க்குறான். அப்பா நான் தான் சொன்னேன்ல, இது மாயாவோட ஹேண்ட் ரைட்டிங் தான், கண்டிப்பாக இது மாயா தான் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது ருத்ரா நீ மாயாவை நினச்சி பார்த்துட்டு இருக்கனால அவளோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி உனக்கு தெரியுது, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கிடைக்கிற க்ளூவை வச்சுலாம் மாயா கிடச்சிடும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக அது மாயாவோட பிளான் தான் இருக்கும், ஏன்னா அவள் மாட்டுறதுக்கு அவளே எப்படி க்ளூ விட்டுட்டு போவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் தான் வராங்க. அவர் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் மாயா ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி பார்த்துட்டு இது ரெண்டுமே வேற வேற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ருத்ரா ஷாக்கிங்கோட அந்த 2 ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்குது, நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நல்லா உத்து பாருங்க, இதில் உள்ள ஹெச்ங்கிற லெட்டரே டிஃப்ரெண்டாக இருக்குது, பொதுவாக குழந்தைகள் தான் இந்த மாதிரி எழுதுவாங்க, அதனால ஏதாச்சும் குழந்தைகள் தான் தெரியாமல் எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ருத்ராவும் அவங்க குழந்தைகள்லாம் விளாண்டுட்டு இருந்ததால அவங்க தான் எழுதி போட்டிருப்பாங்க, நம்ம தான் ஏதோ குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ருத்ரா போனதுக்கப்புறம் எம்ஜி அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து நான் சொன்ன மாதிரியே செஞ்சதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எதுக்கு அப்படி பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ருத்ரா மாயாவை தடி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறத நான் விரும்பவே இல்லை, அதனால அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் மாயா கிட்ட தான் காட்டுறாங்க. மாயா டின்னருக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அங்கே சடனாக எம்ஜே வராரு. அதை பார்த்து விக்ரம் அப்படி ஷாக்கிங் ஆகிறான். மாயாவும் மேலே இருந்து பார்த்தது அப்படி ஷாக்கிங் ஆகிறாங்க. அப்போது மாயாக்கு எம்ஜே பண்ண எல்லாமே ஞாபகத்தில் வருது. அப்போ விக்ரம், எம்ஜே சார் இது நீங்களா? நான் உங்களோட கரியர் கோலை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறான். அப்போ எம்ஜேவும் அப்படி உள்ளே வர்றாரு. ஆனாலும் விக்ரமோட மனசில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கான். அப்போ மாயாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பயமாகறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.